பார்க்கலாம். போறது வந்து விண்டோஸ் பேட்ச். நேத்து ஃபால்கான் பிரச்சனை வந்துச்சு. ச சாரி ஃபால்கான் ப்ரோஸ்டெக் பிரச்சனை வந்துச்சு. அத ஒட்டி விண்டோஸ் பேட்ச்னா என்ன சொல்லி பார்க்கலாம். ரொம்ப இம்பார்டன்ட் செஷன் இது. எல்லா இன்டர்வியூலயும் கேட்கக்கூடிய ஒன் ஆஃப் த முக்கியமான கொஸ்டின் இது. வாட் இஸ் விண்டோஸ் பேட்ச் அப்டேட்? எப்படி நீங்க அந்த பேட்ச் அப்டேட் பண்றீங்க? என்ன மெத்தட்ஸ்லாம் பண்றீங்க? எப்பலாம் பண்ணுவீங்க? அப்படி சொல்லிட்டு கேட்பான். அண்ட் ஆல்சோ பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு வந்துட்டு என்ன ப்ராசஸ் முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். விண்டோஸ் பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ விண்டோஸ் பேட்ச் அப்டேட் வந்து ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா, எவ்ரி வீக் ஆஃப் செகண்ட் வீக் டியூஸ்டே நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வீக் டியூஸ்டே. Every month, every week. Every month, sorry. Every month of second week. Second week, Tuesday. Guys, இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இந்த அப்டேட் வந்து. ஏன்னா அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா நம்மளோட ஒரு மெயினான ஜாப் வந்து விண்டோஸ் பேட்ச் அப்டேட் பண்றது. ஒவ்வொரு மாசமும் செகண்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே வந்து விண்டோஸ் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த பேட்சை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுவோம். டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் மிஷின்ல டெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி செக்ரிகேட் பண்ணுவோம். பேட்சை வந்து செக்ரிகேட் பண்ணுவோம். செக்ரிகேட் அப்படின்னா பிரிச்சு வைக்கிறது. செக்ரிகேட் பண்ணுவோம். விச் மீன்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் தனியா, இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் தனியா, ஹாட் ஃபிக்ஸ் தனியா பிரிப்போம். செக்ரிகேட் பண்ணிட்டு அந்த பேட்சை வந்து டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் மிஷின் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எல்லா என்வரான்மெண்ட்லயும் டெஸ்ட் மிஷின் இருக்கும். அந்த டெஸ்ட் மிஷின்ல வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேட்சை வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் மிஷின்ல போடுவோம். டெவ் மிஷின் சொல்லுவோம். டெவ் சர்வர்ஸ், டெவலப்மெண்ட் சர்வர்ஸ் ஆர் ஸ்டேஜ் சர்வர்ஸ். சரி, எல்லா என்வரான்மெண்ட்லயும் டெஸ்ட் விஎம்ஸ் இருக்கும், டெவலப்மெண்ட் விஎம்ஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் விஎம்ஸ் இருக்கும். டைரக்டா இந்த பேட்ச் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷன் விஎம்ல டைரக்டா அப்ளை பண்ணிட்டோம்னா எப்போனாலும் பேட்ச்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துச்சு இல்லையா, இது இமீடியட் பிரச்சனை. இந்த மாதிரி எப்போனாலும் பேட்ச்ல பிரச்சனை தான். அப்படி பிரச்சனை பேட்ச்ல வந்துருச்சுன்னா சிஸ்டம் வந்து அன்யூஷுவல் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். லைக் ரீஸ்டார்ட் ஆகும், ஹங் ஸ்டேட் போயிடும், பிஎஸ்ஓடி எரர் வரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும். பேட்ச் வந்து தப்பா இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே பேட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அதை செக்ரியேட் பண்ணி டெஸ்ட் மிஷின்ல போட்டு ஒரு 2 நாள் 3 நாள் டெஸ்ட் பண்ணி ஸ்டேபிளா இருக்குதான்னு பார்ப்போம். பார்த்ததுக்கு அப்புறமா டெவலப்மெண்ட் மிஷின் வரும். டெவலப்மெண்ட் மிஷின் அப்படின்னா நம்ம லோக்கல்ல யூஸ் பண்ற மிஷின்ஸ் லைக் சாஃப்ட்வேர் டெவலப் பண்றது, சில டெவலப்பிங் டூல்ஸ் எல்லாம் ரன் பண்றது தான் டெவலப்மெண்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ். அதுல ரன் பண்ணுவோம். அதுல ரன் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் ப்ரொடக்ஷன் போவோம். பிஆர்டி சர்வர்ஸ், ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்க்கு வந்து அதுக்கு அடுத்த நம்ம வந்து ப்ரொடக்ஷன் சர்வீஸ் வந்து நம்ம வந்து போவோம். இந்த ப்ராசஸ், இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்டிங் வந்து யூஐடி டெஸ்டிங் சொல்லுவோம். யூசர் ஆக்சஸ் டெஸ்டிங் சொல்லுவோம். இப்போ இந்த டெஸ்ட் பண்றது யூஐடி சொல்லுவோம். யூஐடி டெஸ்டிங் சொல்லுவோம். யூசர் ஆக்சஸ் டெஸ்டிங் சொல்லுவோம். இதுல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா இந்த டெவலப்மெண்ட்ல ஒரு 2-3 நாள் ரன் ஆகும். அதுல எல்லாமே ப்ராப்பரா இருக்குது, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகல, எந்த ஒரு பிஎஸ்ஓடி எரரும் வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன்ல இன்ஸ்டால் பண்றப்ப நம்ம சில சர்வர்ஸ்க்குலாம் மேனுவல் அப்டேட் தான் பண்ணுவோம். ஏடி சர்வர்ஸ், டேட்டாபேஸ் சர்வர்ஸ், சில இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் சர்வர்ஸ்க்கு எல்லாமே மேனுவல் அப்டேட் தான் பண்ணுவோம். ஸோ விச் மீன்ஸ் ஒரு பேட்ச் அப்டேட் பண்றதுக்கு டவுன் டைம் தேவை. ஆட்டோமேட்டிக் அப்டேட் இருக்குது, மேனுவல் அப்டேட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் அப்டேட் அப்படின்னா அதுவே பேட்ச் டவுன்லோட் ஆகி அதுவே இன்ஸ்டால் ஆகி அதுவே ரீஸ்டார்ட் ஆயிடும். இது பேர் ஆட்டோமேட்டிக். மேனுவல் அப்படின்னா பேட்ச் வந்து டவுன்லோட் ஆயிரும், சாரி பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கும். நம்ம வந்து நம்ம சர்வர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளா மேனுவலா இன்ஸ்டால் பண்ணணும். இது எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னா
நான் சொல்லியிருக்கேன் சர்வீசஸ் கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒரு சர்வீசஸ் ரன் ஆகும்னு. அப்படி சர்வீசஸ் ரன் ஆகுறப்ப டேட்டாபேஸ் சர்வர்னா டேட்டாபேஸ்னு ஒரு சர்வீஸ் ரன் ஆகும். அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிட்டு பேட்ச் அப்டேட் பண்ணணும். தென் அது வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் ஆன பிறகு அவங்க அது வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான சர்வர் எல்லாமே மேனுவல் பேட்ச் அப்டேட் பண்ணுவோம். கொஞ்சம் முக்கியம் இல்லாத சர்வர்ஸ், கொஞ்சம் நான் கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பேட்ச் அப்டேட் பண்ணுவோம். ஒரு விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கை பாதி வாழ்க்கை விண்டோஸ் பேட்ச் அப்டேட்லேயே போயிடும். பெரிய பெரிய கம்பெனில வந்துட்டு பேட்ச் அப்டேட்னு தனி டீம் இருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி விப்ரோல ஒர்க் பண்றப்ப ஒரு பெரிய கிளைண்ட் அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 சர்வர்ஸ் இருக்கும். ரெகுலரா பேட்ச் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப அதுக்குன்னே ஒரு தனி டீமே உண்டு. பேட்சிங் டீமும் தனி டீமே இருப்பாங்க. அவங்களோட வேலையே பேட்சிங் பண்றது மட்டும்தான். ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் அடுத்த சைக்கிள் வந்துடும். அதை கம்ப்ளீட் பண்ணா அடுத்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும். நிறைய இடங்கள்ல டூல் வச்சிருக்காங்க. பேட்சிங் டூல். இப்ப பேட்சிங்ல வந்து ஐபிஎம் வந்துட்டு ஒரு டூல் வச்சிருக்கான். ஐபிஎம் பிக் ஃபிக்ஸ்னு ஒரு டூல் இருந்துச்சு. அதோட பேரை இப்ப மாத்திட்டாங்க. அன்னைக்கு கூட சொன்னேன், என்ன டூல் அது? ஞாபகம் இருக்கா? சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐபிஎம் பேட்சிங் டூல். ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர். பேர் வந்துட்டு ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜரா? ஆமா. ஐபிஎம் இதுக்கு முன்னாடி ஐபிஎம் பிக் ஃபிக்ஸ்னு ஒரு டூல் இருந்துச்சு. அந்த நேம் வந்து ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர்னு இப்போ வந்து பேரை மாத்திட்டாங்க. ஸோ அந்த டூல் வந்துட்டு இப்போ ஐபிஎம்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் அதுல தெரியும் எனக்கு அந்த டூல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் எந்தெந்த சர்வர் சொல்லி அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு எந்த டைமுக்கு ரீஸ்டார்ட் ஆகணும், எந்த டைமுக்கு ஆகணும்னு சொல்லி நம்ம அதில் போட்டோம் அப்படின்னா அப்டேட்ஸ் இன்ஸ்டால் ஆகி அது ரீஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஈஸி. லைக் இந்த ஐபிஎம் ஃபிக்ஸ்பிக் டூல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர் டூல் வந்து ஈஸியாக இருக்கும். அதை தவிர்த்து நிறைய டூல் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்எஸ்எம் யூஸ் பண்ணுறாங்க. விண்டோஸ் WS சர்வர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ விண்டோஸ் WS சர்வர், அதாவது விண்டோஸ் அப்டேட் சர்வீஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ WSUSனா விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ். விண்டோஸ் சர்வர் அப்டேட் சர்வீஸ் WSUSபாங்க. ஸோ இது வந்து ஒரு சர்வர். இது விண்டோஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு சர்வர். இது பேட்சிங் சர்வர். ஸோ இந்த சர்வர்ல இருந்து இந்த சர்வர்ல எந்தெந்த கிளைண்ட்ஸ்லாம் ஆட் பண்றோமோ அவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த சர்வர் கீழே நான் வந்து கிளைண்ட்ஸ் ஆட் பண்றேன். ஐபி அட்ரஸ் மூலமா ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ ஒரு பேட்சிங் வருது அப்படின்னா டைரக்டா மைக்ரோசாஃப்ட், இது வந்து மைக்ரோசாஃப்ட் வச்சுக்கோம். மைக்ரோசாஃப்ட் வந்து பேட்ச் ரிலீஸ் பண்றான். மைக்ரோசாஃப்ட்ல இருந்து டைரக்டா நான் எல்லா மிஷினையும் டவுன்லோட் பண்ண மாட்டேன். அப்படி டைரக்டா எல்லாத்துலயும் டவுன்லோட் பண்ண அப்படின்னா எனக்கு பேட்சிங் டெஸ்ட் பண்ணாம போயிடும். ஃபர்ஸ்ட் பிரச்சனை, பேட்சிங் டெஸ்ட் பண்ண முடியாது. எந்த பேட்ச்னாலும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பிரச்சனை, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நான் டவுன்லோட் பண்றப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் வந்து ஸ்லோ ஆகும். அது டவுன்லோட் இப்ப ஒரு மிஷின் 2 மிஷின் தான் பரவாயில்ல. என்னோட கம்பெனில 3000 மிஷின்ஸ் 4000 மிஷின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். 4000 மிஷினுக்கும் டவுன்லோட் ஆச்சு என்ன ஆகும்? நெட்வொர்க் ரொம்ப தொங்க ஆரம்பிச்சிடும், பிரச்சனை வரும். அதனால டைரக்டா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ண மாட்டாங்க அந்த மிஷின்ஸ். ஸோ டைரக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அந்த பேட்சை வந்து WSUS சர்வர்ல போட்டுருவாங்க. தென் இதுல இருந்து அந்த பேட்ச் வந்து புஷ் பண்ணும். இங்க இருந்து அந்த சர்வர்ஸ் எல்லாமே புஷ் பண்ணும் அந்த பேட்சை. ஓகேங்களா? இது எப்படி பண்ணும் அப்படின்னா குரூப் பாலிசி மூலமா பண்ணும். GPO சொல்லுவோம். வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட் வந்து எவ்ரி மந்த் ஆஃப் செகண்ட் வீக் டியூஸ்டே வந்து பேட்ச் ரிலீஸ் பண்றான். அந்த பேட்சை டெஸ்ட் பண்றோம். தென் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா WSUS சர்வர்ல போடுவோம்.
WSO சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு வந்து அது பேட்ச் டிஸ்ட்ரிபியூட் ஆகும், GPO மூலமா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிஸ்ட்ரிபியூட் ஆனதுக்கு அப்புறமா இது ஃபார் எக்ஸாம்பிள் DB சர்வர்னு வச்சுப்போம். நான் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு தென் அதை மேனுவலா டவுன்லோட் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ணிட்டு தென் இன்ஸ்டால் பண்ணி ரிஸ்டார்ட் பண்ணுவேன். பண்றதுக்கு முன்னாடி டிபி சர்வர் டிபி டீம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பேட்ச் அப்டேட் வந்து ஸ்டாப் அந்த டிபி சர்வர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, டிபி சர்வீஸ், அந்த சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தென் அதுக்கடுத்து நம்ம வந்து பேட்ச் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தென் அவங்க கிட்ட கொடுத்துருவோம். இதுதான் ப்ராசஸ். இது அப்படியே டயக்ராமா வரைஞ்சா கூட நீங்க வரைஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி விண்டோஸ்ல என்னென்ன அப்டேட்லாம் கொடுப்போம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பேட்ச் இருக்குது, நான் கிரிட்டிக்கல் பேட்ச் இருக்கு, செக்யூரிட்டி பேட்ச் இருக்குது. இந்த பேட்ச் நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். நான் சொன்னல பேட்ச் செக்ரிகேட் பண்ணுவோம் சொல்லிட்டு கிரிட்டிக்கல் பேட்ச், நான் கிரிட்டிக்கல் பேட்ச், செக்யூரிட்டி பேட்ச். கிரிட்டிக்கல் பேட்ச்னா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஆகணும், அதை நீங்க அவாய்ட் பண்ணக்கூடாது, ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பேட்ச். நான் கிரிட்டிக்கல் பேட்ச் அப்படின்னா மேபி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்னா அந்த விண்டோஸ்லேயே வந்து செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக பேட்ச் ரிலீஸ் பண்றோம். அதை டெஃபினிஷன் அப்டேட் சொல்லுவோம். இந்த டெஃபினிஷன் அப்டேட், அதை வந்து டெஃபினிஷன் அப்டேட் சொல்லுவோம். அந்த டெஃபினிஷன் அப்டேட் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி பேட்ச் மூலமா நமக்கு வந்து வரும். ஸோ என்னென்ன பேட்ச்லாம் வரும்னா கிரிட்டிக்கல் பேட்ச் வரும், டெஃபினிஷன் அப்டேட் வரும், டிரைவர் அப்டேட் வரும், ஃபீச்சர் பேக், சர்வீஸ் பேக். சி டெஃபினிஷன் அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச். ஓகே, டிரைவர் அப்டேட் அப்படின்னா விண்டோஸ் சர்வர்ல டிரைவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிரைவர் வந்துட்டு அவுட்டேட்டடா இருக்கும் சம்டைம்ஸ், இல்ல அந்த டிரைவர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரலாம், இல்ல ஏதோ லேக் ஆகலாம். அந்த மாதிரி டைம்ல டிரைவர் அப்டேட் வந்து கொடுப்பான். ஃபீச்சர் பேக் அப்படின்னா புதுசா அந்த அந்த ஓஎஸ்ல புதுசா ஒரு ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருப்பான், இல்ல புதுசா ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருப்பான், இது பண்ணா இது நல்லா ஒர்க் ஆகும், இந்த ஆப்ஷன் நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீச்சர் வந்துட்டு அப்டேட் பண்றதுக்கு இந்த ஃபீச்சர் பேக் கொடுப்பான். ஸோ செக்யூரிட்டி அப்டேட் நத்திங் பட் டெஃபினிஷன் அப்டேட். சர்வீஸ் பேக் அப்படின்னா எஸ்பின்னு சொல்லுவோம். சர்வீஸ் பேக் அப்படிங்கிறது மல்டிபிள் ஹாட் ஃபிக்ஸை ஒன்று போல பண்ணால் சர்வீஸ் பேக். முதல்ல எதுக்காக விண்டோஸ் அப்டேட் பண்றோங்கிறத நம்ம சொல்லிடுறோம், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எதுக்காக விண்டோஸ் பேட்ச் அப்டேட் பண்றோம் அப்படின்னா விண்டோஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து விண்டோஸ் சர்வர் 2016 எடுத்துப்போம். விண்டோஸ் சர்வர் 2016 வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு? 2016 ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2016 விண்டோஸ் சர்வர் 2016 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ 2024 எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? செக்யூரிட்டி அப்டேட் வரணும், எவ்வளோ பண்ணணும். அப்போ இதை அவங்க மேட்ச் பண்ணணும் அப்படின்னா அப்டேட் இருக்கணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மந்த்லி ரிலீஸ் பண்ணுவோம். எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவாங்க, எனக்கு வந்துட்டு இந்த சர்வரில் வந்துட்டு இது ஒர்க் ஆகலை, எனக்கு வந்துட்டு நெட்வொர்க் வந்து சம்டைம்ஸ் வந்து லேக் ஆகுது, நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகுது, ரெசல்யூஷன் வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப அந்த கன்சர்ன்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்களோட டீம், அந்த பேட்சிங் டீம் வந்து உட்காந்து அதுக்கு ஒரு ஹாட் ஃபிக்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபிக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பேட்ச் இன்ஸ்டால் பண்ணா இந்த ஃபிக்ஸ் ஆகும், இந்த பேட்ச் இன்ஸ்டால் பண்ணா இந்த சர்வீஸ் என்ஹான்ஸ் ஆகும், இந்த பேட்ச் இன்ஸ்டால் பண்ணா ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் ஆகும், அப்படி சொல்லி ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ ஃபிக்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி அதை பேட்சா வந்து நமக்கு கொடுப்பாங்க. பக் ஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க இதை. உதாரணத்துக்கு விண்டோஸ் சர்வர் ரீஸ்டார்ட் பண்றப்ப எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்குது, இல்ல விண்டோஸ் சர்வர்ல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்துட்டு இந்த அடாப்டர் வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு பக் இருக்கு அப்படின்னா பக் ஃபிக்ஸ் இருக்கும். அப்ப அந்த பக் ஃபிக்ஸ் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணி பேட்சா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் விண்டோஸ் சர்வர் வந்து மந்த்லி பேட்ச் பண்ணணும். இது மேண்டட்ரின்னு கேட்டா எஸ், அப்சல்யூட்லி இது மேண்டட்ரி. நீங்க பேட்சிங் பண்ணியே ஆகணும். நீங்க பேட்சிங் பண்ணாம அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சர்வர் தான் அது பிரச்சனை. பேட்சிங் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான், அதுக்கு டவுன் டைம் கண்டிப்பா தேவை. பட் இதை நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி அவாய்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வந்து நிற்கும். சர்வர் இஷ்யூ வரும். லைக் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னா சர்வர் அங்கே இஷ்யூ போகலாம், சர்வர் ரீஸ்டார்ட் ஆகலாம், பேட்சிங் பண்ணாலும் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை வரும். மதன், நீங்க எப்படி பேட்சிங் பண்றீங்க உங்க என்வரான்மெண்ட்ல?
தெரியும் இங்க வேற யாரும் patch- இல்லை தெரியும் இங்கே பேட்சிங் நாங்கள் பண்ணதில்லை. பழைய கம்பெனி டிசிஎஸ்ல வந்து டபிள்யூஎஸ் மூலிமா புஷ் பண்ணிட்டு பிக் ஃபிக்ஸ் மூலிமா அனலைஸ் பண்ணுவோம். தெரியும் அதான் எப்படி பேட்ச் அப்டேட் ஆயிடுச்சா, ரீஸ்டார்ட் ஆயிருக்கா, என்ன பேட்ச் பெண்டிங் இருக்கு அப்படின்றத பிக் ஃபிக்ஸில் அனலைஸ் பண்ணுவோம். தெரியும் ஓ WSS ல புஷ் பண்ணிட்டு பிக் ஃபிக்ஸ் மூலமா அனலைஸ் பண்ணுவீங்கன்னா பிக் ஃபிக்ஸில் அனலைஸ் பண்ணுவோம். ஆமாம் தெரியும். வேற யாரும் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? விமல் பாஸ்கர் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? உங்க என்வரன்மென்ட் எப்படி பண்றாங்க? பேட்சஸ் வந்து SSCM-ல புஷ் பண்ணுவோம். டெவன் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக், லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கே வந்து ப்ரொடக்ஷன் சர்வர் என்வாயர்மெண்ட் புஷ் பண்ணுவோம். ஓகே SSCM மூலமா புஷ் பண்ணுவீங்க. அது தனி டீம் இருக்கா, நீங்களே பண்ணுவீங்களா? ஆமா, இல்ல அது டெடிகேட்டட் தனி டீம். ஏன்னா இது பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஃபெயில்டு மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல சாட் கிரியேட் பண்ணிருவாங்க. ஸோ ஏதாவது சர்வர் ரீச் ஆகல, டிஸ்க்ல ஸ்பேஸ் இஷ்யூ, ஏதாச்சும் சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல வேணும் அவங்க செக் பண்றதுக்கு அப்போ செக் பண்ணுவோம். மற்றபடி அவங்க அந்த பர்டிகுலர் டைம் ஜோனுக்கு வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் ஒரு UTC நைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மிட் நைட்டு. ஒரு அந்த பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் விண்டோல பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 5000 சர்வர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. 3000 4000 சர்வர்ஸ். ஃபெயில்டு இப்போ மட்டும் மேனுவல் அப்டேட் பண்றீங்களா கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்குலாம்? இல்ல அது வந்து அப்ளிகேஷன் டீம் பார்ப்பாங்க. அப்ளிகேஷன் டீம் அந்த டைம் மட்டும் நாங்க காலேஜ் ஜாயின் பண்ணி அப்போ அவங்க மேனுவலா அப்டேட் பண்ணிட்டு ஸோ நாங்க ரீபூட் மட்டும் பண்ணுவோம். அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் போஸ்ட் பேட்சிங் அப்புறம் நிறைய இஷ்யூ வந்திருக்கும். நிறைய சர்வர்ஸ் இல்ல அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. அது சம்டைம்ஸ் ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் வந்து அப்ரூவ் வாங்கி கேபி அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே. ஆனா மோஸ்ட்லி ஒத்துக்க மாட்டாங்க கேபி அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் சர்வர் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும்னா கேபி மேல நம்ம சொல்ல முடியாது இந்த இஷ்யூ இதனாலதான் இஷ்யூ. அவங்க ஏன்னா டெஸ்டிங் சர்வர் நல்லா தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் சர்வர்ல வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். எஸ் ஆஃப் கோர்ஸ். நம்ம என்னதான் டெஸ்ட் பண்ணாலுமே சம்டைம்ஸ் ப்ரொடக்ஷன் சர்வர்ல பிரச்சனை வரும். ஏன்னா ப்ரொடக்ஷன் சர்வரோட என்வரன்மென்ட் வேற, டெஸ்டிங் சர்வரோட என்வரன்மென்ட் வேற. இருந்தாலுமே மிஷின் தானே, எதனால எவ்வளவு பிரச்சனை வரும். சொன்ன மாதிரி பேட்சிங் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 1008 வேலை வந்துடும். ஒரு சர்வர் அப் ஆகும், ஒரு சர்வர் அப் ஆகாது, ஒரு சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும், ஒரு சர்வர் வந்து அங்கே இருக்கும், ஒரு சர்வர் வந்துட்டு பிஎஸ்ஓடி போயிடும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி பேட்சிங் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்னாப்ஷாட் எடுப்போம். அஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க வந்து பேட்சிங் பண்ண மாட்டீங்க. பட் விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்னாப்ஷாட்லாம் எங்களெல்லாம் எடுத்தலாம். அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12000 சர்வர் இருக்கு. ஸ்னாப்ஷாட்லாம் வாய்ப்பே கிடையாது. பேக்கப் மட்டும் கரெக்டா தான் செக் பண்ணுவாங்க. கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் சொல்றேன். ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா ஸ்னாப்ஷாட் எடுத்து தான் பண்ணுவோம். ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர் வந்தா கூட ஸ்னாப்ஷாட்லாம் எடுக்கவே முடியாது. ஏன்னா கவுண்ட் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஸ்னாப்ஷாட் எடுத்தா டேட்டா ஸ்டோர் வந்து ஸ்பேஸ் இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளவு சர்வர் இருக்கு. பாதி சர்வர் கிரிட்டிக்கல் சர்வர் தான் சொல்லுவாங்க. எல்லாமே டெஸ்ட் சர்வர் கூட கிரிட்டிக்கல் சர்வர் சொல்லுவாங்க. எங்க என்வரன்மென்ட்ல விண்டோஸ் டீம் தனியா பேட்சிங் பண்றாங்க. அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. எங்க டீம்ல இருந்து L1 வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸே பண்ணுவோம் நாங்க. உங்க என்வரன்மென்ட் ரொம்ப ஹியூஜா சர்வர்ஸ் விண்டோஸ் சர்வர்ஸ் இருக்கிறதுனால மேபி அது பாசிபிள் இல்ல நீங்க சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா. பேக்கப் மட்டும் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணிட்டே இருப்பாங்க. பேக்கப் ஃபெயில்டு அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இன்கேஸ் சர்வர் போஸ்ட் பேட்சிங் இஷ்யூ வந்தா பேக்கப்ல ரீஸ்டோர் பண்ணிடுவோம். அவமார் பேக்கப் அவமாரும் அதுக்கப்புறம் ரூபிக் பேக்கப். இது நீங்க பிசிக்கல் சர்வர் சொல்றீங்களா விண்டோஸ் இது விர்ச்சுவல் VM சொல்றீங்களா? which VMware தான். VMware Azure சர்வர் வந்து எல்லாமே VM தான். ஆமா. ஓகே. சோ இது நீங்க அந்த பேக்கப் ரெகுலரா ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்க சொல்ற பேக்கப். சோ அதுல இருந்து ஆமா, ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. பேக்கப் வந்து அது தனி டீம், டெடிகேட் டீம் தனியா இருக்காங்க. எல்லாமே டெடிகேட்டடா இருப்பாங்க. யாரும் வந்து நாங்க விண்டோஸ் VMware நியூட்டனிக் சப்போர்ட். ஓகே. பேக்கப் தனி டீம் இருக்கு. பேக்கப் ஸ்டோரேஜ் எல்லாமே டெடிகேட் டீம். ஸோ இதான் எங்களுக்கு ஒரு டிராபேக். மற்ற இது வந்து எங்களால் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நாங்கள் பார்க்க முடியும். ஸ்டோரேஜ் என்னவோ ஸ்டோரேஜ் அவங்க தான் பார்க்க முடியும். ஏடியும் எங்களுக்கு அந்த அளவுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏன்னா அது டெடிகேட் டீம் இருக்கு. எல்லாத்தையுமே ஒரே டீம் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. டிசிஎஸ் மாதிரி கம்பெனில வந்துட்டு நீங்க வொர்க் பண்ணலாம், ஜாலியா இருக்கலாம், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கலாம். ஆனா வொர்க்கே உங்களுக்கு கிடையாது. நீங்க டிசிஎஸ்ல வொர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க பண்ற ஒர்க் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்க, யாரும் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ வந்து ஒரு பேட்சிங் அப்படின்னா அதுக்கு தனி டைம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலா தனி டைம் இருக்கும். அதனால நம்ம கத்துக்கவே முடியாது. இப்போ நீங்க VMwareனா VM மட்டும் தான் பண்ணுவீங்க. அதுல இம்ப்ளிமெண்டேஷன் தனியா இருக்கும், ஆப்ரேஷன் தனியா இருக்கும். எல்லாமே கலந்து பண்ணா மட்டும் தான் கத்துக்கிறதுக்கான ஸ்கோப்பே இருக்கும். ஸோ பெரிய பெரிய கம்பெனில வந்து கொஞ்சம் கத்துக்கிறதுக்கான ஸ்கோப் கொஞ்சம் இருக்காது.
அது கொஞ்சம் கரெக்ட் தான். அவர் சொல்றது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் தனித்தனி டீம் இருக்கிறதுனால நம்ம அதில் இன்வால்வ் ஆக முடியாது. பேட்சிங்ல இன்வால்வ் ஆக முடியாது. நம்மளோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்த்துட்டு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. பட் எந்த இஷ்யூ வந்தாலும் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் டீம் இன்வால்வ் பண்றாங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி. ஏன்னா பேஸே விண்டோஸ் இதனால எம்ஐ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் விண்டோஸ் டீம் அதுல இருப்பாங்க. ஸ்டோரேஜ் இஷ்யூ, பேக்கப் இஷ்யூ, சைட் டவுன் சோ போஸ்ட் பேட்சிங் என்னென்ன இஷ்யூஸ்லாம் பார்த்திருக்கீங்க போஸ்ட் பேட்சிங்ல? போஸ்ட் பேட்சிங் மோஸ்ட்லி அப்ளிகேஷன் தான் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சம் சர்வர்ஸ் வந்து ப்ளூ ஸ்கிரீன் எரர் நின்றோம், ரீபூட் ஆகி அப்படியே அங்கே நின்று அந்த மாதிரி ப்ராப்ளம். அப்ளிகேஷன் லெவலில் தான் அந்த அப்ளிகேஷன் லேயர் தான் இஷ்யூ இருக்கும் மோஸ்ட்லி. அவங்க என்ன சொல்லுவாங்க, பேட்சஸ்னால தான் அப்ளிகேஷன் எங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேது. ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அவங்க ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரீசெட் பண்ண உடனேயும் இதா இருக்கும். ஆமா எங்களுக்கு அதனால ஆனா ரொம்ப கிரிட்டிக்கல் சர்வர்ஸ் வந்து அப்ளிகேஷன் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க ரீஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க, மேனுவலா புஷ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் மட்டும் நாங்க பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் பேட்சிங் அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் வந்து. அது சில டீம் இருக்கு. இந்த சாப் டீம், சாப் வந்து டிசிஎஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. அவங்க செக் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு எம்ஐ வந்துரும் போஸ்ட் பேட்சிங் அப்புறம். ஒரு எம்ஐ 2 எம்ஐ ஆச்சு போகும் ஒரு நெக்ஸ்ட் 1 வீக். அப்ளிகேஷன் ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கும். நீங்க விண்டோஸ் விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா ரெகுலர் ஆக்டிவிட்டியா இருக்கும். விஎம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா பேட்சிங் நமக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க பியூர் விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தா பேட்சிங் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அது பேஸ்ட் ஆன் தி அக்கவுண்ட் பொறுத்து. ஒரு சில அக்கவுண்ட் கம்மியான நம்பர்ஸ், சிஸ்டம் கவுண்ட், இன்வென்டரி கம்மியா இருந்துச்சுன்னா அவங்களே பண்ணுவாங்க. இன்வென்டரி அதிகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இல்ல மோஸ்ட்லி விண்டோஸ் சர்வர் அப்படிங்கிறப்ப இன்வென்டரி அதிகமா தான் இருக்கும். ஏதாவது ஒரு ரேர் கேஸ்ல மட்டும்தான் நம்மளே பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும். இல்லாட்டி மோஸ்ட்லி டெடிகேட்டடா தான் இருக்கும். நான் பார்த்த என்வரான்மெண்ட் எல்லாமே டெடிகேட்டட் தான். டிசிஎஸ்ல, விப்ரோல எல்லாமே வந்து டெடிகேட்டட் டீம் பேட்சிங்னு எல்லா ப்ராஜெக்ட்லயும் வச்சிருக்காங்க. விண்டோஸ் சர்வர் கவுண்ட் அதிகம். ஃபெயில்டு பேட்சஸ் நாங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் புல் பண்ணி டவுன் டைம் வாங்கி அதுல இருந்து அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல வந்து நான் ப்ராட் சர்வர்ஸ்லாம் வந்து வீக்கெண்ட்ல புஷ் பண்ணுவோம். மேனுவலா எஸ்எஸ்எம்ல அப்டேட் ஆகலைன்னா மேனுவலா டவுன்லோட் பண்ணி ஓகே ஓகே ஓகே. ஐ திங்க் கொஞ்சம் நீங்க நான் பேட்சிங்ல ரீசெண்டா ஒர்க் பண்ணது இல்ல. அவர் பேட்சிங்ல ரீசெண்டா ஒர்க் பண்ணனால கரண்ட் ஸ்டேட் என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவங்கள சொல்ல வைக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன் வந்து உங்களுக்கு. ஏன்னா பேட்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நீங்க அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இன்டர்வியூல கண்டிப்பா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், வாட் இஸ் பேட்சிங், என்ன டைப் ஆஃப் பேட்ச் நீங்க இது டூல் யூஸ் பண்றீங்க, எஸ்எஸ்சிஎம் யூஸ் பண்றீங்க. எஸ்எஸ்சிஎம் இருக்குது, ஆல்ட்ரிஸ் இருக்குது, ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர், டபிள்யூசிஎஸ், இதுதான் மெயினா யூஸ் பண்ற பேட்சிங் டூல்ஸ். ஹலோ, விஎம்க்கு போடுவோமா குமார்? விஎம்க்கு போடுவோமா? விஎம்க்கு போடுவோமான்னு கேட்டா புரியல. பேட்சிங் வந்து விஎம்க்கு போடுவோமா இல்ல வெறும் பிசிக்கல் சர்வருக்கு மட்டும் தான் போடுவோமான்னு கேக்குறேன். இல்ல நம்ம விண்டோஸ் சர்வர் எதுல இருக்கோ அது எல்லாத்துக்கும் போடுவோம். ஓகே. அது விர்ச்சுவல் மிஷினா இருந்தாலும் சரி, பிசிக்கல் மிஷினா இருந்தாலும் சரி, கண்டிப்பா பேட்சிங் பண்ணி ஆகணும். இப்ப இந்த இஷ்யூ வந்துச்சுல, இந்த ஃபால்கான் இஷ்யூ, இந்த க்ரோஸ்டெக், அது பிசிக்கல் சர்வர்லயும் வந்துச்சு, விர்ச்சுவல் சர்வர்லயும் வந்துச்சு. எங்கெல்லாம் விண்டோஸ் சர்வர் இருக்கோ அங்கெல்லாம் பண்ணித்தான் ஆகணும் நம்ம. ஓகே ஓகேங்களா? ஒரு சில என்விரான்மெண்ட்ல மேனேஜ் இன்ஜின் மூலமா புஷ் பண்றாங்க. அது எப்படி, அது ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அது இல்ல, எனக்கு ஐடியா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு என்விரான்மெண்ட்ல ஒவ்வொரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது லைசன்ஸ் பொறுத்து. இப்ப அதான்ஜி நான் சொல்ல வந்தேன். முன்னாடி என்னோட ஆர்கனைசேஷன் வந்து மைக்ரோ ட்ரெண்ட் ஆஃபீஸ் ஸ்கேன் எக்ஸ்ஜின்ட்டு ஒரு இது மேனேஜ் இன்ஜின், அவங்க அதுதான் யூஸ் பண்ணி புஷ் பண்ணுவாங்க பேட்ச். patch management. So விண்டோஸ் பேட்ச் மேனேஜ்மெண்ட் போட்டால ஸ்பான்சர்டு கண்டென்ட் வந்து மேனேஜ் இன்ஜின் தான் வருது. ஸோ அவன் தான் பேட்ச் மேனேஜ்மெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு டூல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனி. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு டூல் இருக்கும். பட் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். WSS இருக்கலாம், எஸ்எஸ்சிஎம் இருக்கலாம், மேனேஜ் இன்ஜின் இருக்கலாம், ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். இதுல ஐபிஎம் என்பாயிண்ட் மேனேஜர் யாரும் பேட்சிங் பண்ணிருக்கீங்களா?
பண்ணிருக்கீங்களா? ஐபிஎம் இன்பாயிண்ட் மேனேஜர் வச்சு பேட்சிங் பண்ணிருக்கீங்களா? இல்லையா? நான் ஒரு சில எனக்கு ஒரு டவுட்னா, ஒரு சில ஜிடியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த SCCM டூலு, WSUS டூலு, இது மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில ஜிடியில போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம இதோட GUI தெரிஞ்சாலே நம்ம லைட்டா உள்ள போயிடலாம், அப்படிதானா? அதுலயே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்ப ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு SCCM தான் ஏன்னா சம்டைம்ஸ் பேட்சிங் தனியா ஆள் எடுப்பாங்க. அப்படி பேட்சிங் தனியா ஆள் எடுக்கிறப்ப அந்த டூல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால அதுல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பேட்சிங் சம்பவம் அதிகமா இருக்கும். வாட் இஸ் டவுன் ஸ்ட்ரீம், வாட் இஸ் அப் ஸ்ட்ரீம், இப்போ பேட்சிங் வந்து SCCMல புஷ் ஆகலாட்டி என்ன பண்ணுவீங்க? ஸோ அது இன்டீரியர் இன்னும் கொஸ்டின்ஸ் அதிகமா போகும் பேட்சிங் டீம் தனியாக ஆள் எடுக்கிறப்ப. அது ஜேடியில் போட்டிருப்பாங்க, பேட்சிங் தான் அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில ஜேடியே வந்து உங்களுக்கு வரும், அந்த மாதிரி தான் இருக்கும். பேட்சிங்லயே குமுலேட்டிவ் அப்டேட்னு ஒன்று பார்த்துருக்கேன் நான். அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? சரி, குமுலேட்டிவ் அப்டேட் அப்படிங்கிறது மல்டிபிள் அப்டேட்ஸ் சேர்ந்தாப்புல பண்றது. ஓகே ஓகே. குமுலேட்டிவ் அப்டேட் பண்ணோம்னா அதுல மல்டிபிள் இதை கம்பைன் பண்ணி இருக்கும் அந்த குமுலேட்டிவ் அப்டேட்ல. சரி, இங்க பாருங்க, இப்ப நான் ஒரு குமுலேட்டிவ் அப்டேட் இங்க பாருங்க 2014 டைனாமிக் குமுலேட்டிவ் அப்டேட் போட்டிருக்கா. இதுல பாருங்க, this update replace the following update. இந்த அப்டேட் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ண சொல்லி போட்டுக்கறாங்க பேக்கேஜ் டீடைல்ஸ். Okay, so next